இன்னைக்கு நம்ம இந்த எருக்கஞ்செடியை பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவாவே எருக்கஞ்செடியில 2 வகை இருக்கு. இப்ப நம்ம பாக்குற இந்த எருக்கஞ்செடி ரோட்டு ஓரத்துல எல்லா இடத்துலயுமே இருக்கும். இந்த எருக்கஞ்செடி பாத்தீங்கன்னாக்கா பூ வெள்ளை கலர்ல இருக்கும். அதனால இதுக்கு பேரே வெள்ளை எருக்கஞ்செடி. கிராமங்கள்ல நடந்து போகும்போது கால்ல முள்ளு குத்தி முள்ளு உள்ளே இத்துக்கும். அது மாதிரி டைம்ல அந்த இடத்துல ஒரு ஊக்கியை வச்சு லேசா கீறி விட்டுட்டு எருக்கஞ்செடியில இருந்து ஒரு இலையை ஒடிச்சாக்கா அதுல இருந்து பால் வரும். அந்த எருக்கம்பாலை எடுத்து எந்த இடத்துல முள்ளு குத்திச்சோ அந்த இடத்துல இது மாதிரி வச்சாலே போதும், உள்ள இருக்கிற முள்ளு ஆட்டோமேட்டிக்காவே வெளியே வந்துடும். அது மட்டும் இல்லாம அந்த எருக்கஞ்செடியை உடைச்சா அதுல இருந்து வர பாலை இது மாதிரி கலெக்ட் பண்ணி அது கூட கொஞ்சோண்டு மஞ்சத்தூளை போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி குழப்பி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஆணிக்கால் பிரச்சனை யாருக்கு இருக்குதோ அவங்களுடைய ஆணிக்கால ஒரு ஊக்கியை வச்சு லேசா கீறிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மருந்து எடுத்து அதுல வச்சு நல்லா ஐத்தி ஒரு துணியை வச்சு கட்டிடணும். இது மாதிரி தொடர்ந்து ஒரு வாரம் பண்ணாக்கா எப்படியாப்பட்ட ஆணிக்காலா இருந்தாலும் சரி சரியா போயிடும். முக்கியமா அந்த எருக்கஞ்செடியோடைய பழுத்த இலையை வச்சு அந்த காலத்துல இருந்த எங்க தாத்தா பாட்டிங்க எல்லாம் குதிகாலி வலிக்கு கூட ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு முதல்ல வெறும் சட்டி பானையை எடுத்து அடுப்புல வச்சு நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பழுத்த எருக்க இலையை எடுத்து அதுல கொஞ்சோண்டு விளக்கெண்ணெயை தடவி அதை எடுத்து இது மாதிரி சட்டி பானையில ஒரு மிதமான சூடா இருக்கும் போது வச்சிடணும். கடைசியா யாருக்கு இந்த குதிகால் வலி பிரச்சனை இருக்குதோ அவங்களுடைய காலை எடுத்து இது மாதிரி எருக்க இலை மேல லேசா வச்சு எடுத்தாலே போதும். கண்டிப்பா எப்படியாப்பட்ட குதிகால் வலியா இருந்தாலும் சரியா போயிடும். குறிப்பா சொல்லணும்னாக்கா இந்த எருக்கஞ்செடியோட பூவை நாங்கெல்லாம் சின்ன வயசுல வெடிச்சு விளையாடுவோம். அப்படி அந்த பூவை அழுத்தும் போது அந்த பூ வெடிச்சாக்கா பாசி, வெடிக்கலனா ஃபெயில். நீங்க யாரெல்லாம் அந்த எருக்கஞ்செடியை வச்சு இது மாதிரி விளையாடி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.